ಗೋಪಾಲ ಗೋಪಾಲ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋಪಾಲ ನಂದಕುಮಾರ ನವನಿತ ಚೋರ ಬೃಂದಾವನ ಚರ ಗೋಪಾಲ 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 கோகுல நந்தன கோபால. பகவானுடைய விபவாவதாரத்திலேயே ஈடுபட்டு வந்தார். ஆரம்பத்திலிருந்து இதுவரையிலும் விசேஷித்து கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபட்டார். கிருஷ்ணாவதாரத்திலேயே மூழ்கி இருந்த அவர் ஸ்ரீராமாவதாரத்தில் ஈடுபட்டார். பூர்ணமகா ராமாவதாரத்தில் ஈடுபட்டு அப்படும் ராமனையும் கண்ணனையும் கலந்து அனுபவிச்சார். இப்படி விபவாவதாரங்களையே ஈடுபட்டு வந்தவர்கள் இப்பொழுது வந்த பெரியாழ்வார் இப்பொழுதுதான் அர்ச்சாவதாரத்துக்கு வரார். இந்த அர்ச்சாவதாரங்களே அவருக்கு ரொம்ப அதிகமான ஈடுபாடுடைய அர்ச்சாவதாரமா இருக்கக்கூடிய திருமாலிரின் சோலைய திவ்ய தேசத்தையே வர்ணிக்கிறார் திருமங்கையாழ்வாரை போல. நம்ம திவ்ய தேசம், அந்த மலை எப்படி இருந்தது, நூபுர கங்கை எப்படி இருந்தது, அங்க இருக்கக்கூடிய அழகர் எப்படி இருக்கிறார், அங்க இருக்கக்கூடிய பசுபட்சிகளுக்கெல்லாம் கூட எப்படி பக்தி இருக்கு, அங்க இருக்கக்கூடிய கீழ்ஜாதி நாகரிகமற்ற ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய மலைவாசிகளான குறவர்கள் மறவர்களுக்கு கூட எவ்வளவு பக்தி இருக்கு, இன்று பார்க்கிறது போலே இன்று காட்டுவது போலே சொல்லுகிறார். அது எந்த காலமோ பெரியாழ்வாருடைய காலம் இன்றும் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லும்படி அமையறதுனால சொல்றேன். அலம்பா வெருட்டா கொன்று திரியும் அறக்கரை குலம்பாழ்வடுத்து குலவிளக்காய் நின்ற கோன்மலை சிலம்பார்க்க வந்து தெய்வ மகளிர்கள் ஆடும் சீர் சிலம்பாறு பாயும் தென் திருமாலிருஞ்சோலை. அரக்கர்கள் மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறார்கள். அலம்பா வெருட்டா அலக்கழிக்கிறார்கள். அவர்களை அலைத்து வெருட்டா நாம் மிரட்டி கொன்று திரியும். இதே வேலை, இதுக்கு ஒன்றும் ஏன் இப்படி செய்கிறோம், இதனால என்ன பலன் அப்படிங்கிறதே இல்லாதபடி அதுவே அவளுடைய வேலையாக திரியக்கூடிய அரக்கர்களை அந்த அரக்கர்களுடைய குலம் பாழ்படும்படி அவர்களுடைய குலமே நிர்மூலமாகும்படி அவர்களை வதம் பண்ணி குல விளக்காய் நின்ற நம்முடைய குல தெய்வமாய் நிற்கக்கூடிய அல்லது ரகுவம்சத்துக்கே ஒரு விளக்காய் யது வம்சத்துக்கே ஒரு விளக்காய் இருக்கக்கூடிய பெருமாள் கோன் சுந்தர ராஜன் என்றுதானே சொல்றோம். அவருடைய மலை சிலம்பார்க்க வந்து தெய்வ மகளிர்கள் ஆடும் சீர். அங்க அருவிகள் கொட்டுறது திருமாலிருஞ்சோலையில. அதுல தீர்த்தமாடணும் அப்படின்னு நினைச்சு தேவதாஸ்திரீகளுக்கு கூட ஆசை உண்டாகிறதாம். மனிதர்களுக்கு ஆசை உண்டாகிறது அப்புறம் இருக்கட்டும். அமராவதி முதலிய தேவநகரத்தில் இருக்கக்கூடியவர்களான தேவதாஸ்திரீகள் இங்க வந்து தீர்த்தமாடுறார்களாம் திருமாலிருஞ்சோலையில. அவர்களுடைய கால்களே அணிந்திருக்கக்கூடிய சிலம்பு, அவர்கள் குளிக்க வரும் பொழுதே அந்த சிலம்பு ஆர்க்க கலீர் கலீர் என்று ஒலிப்ப தெய்வ மகளிர்கள் ஆடும் சீர். அந்த தேவதாஸ்திரிகள் வந்து தீர்த்தமாடும்படியான சிலம்பாறு, சிலம்பாறுனா நூபுர கங்கைன்னு பெயர். அது மேலேந்து இப்படி கீழே தாரையாக அப்படி விழும் பொழுது விழுந்து 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 அந்த அழகர் மலையில அது வரும் பொழுதே நாம் மலையில நூபுர கங்கையினுடைய உற்பத்தி ஸ்தானத்துக்கு போகிறதுக்காகவோ மலையினுடைய அழகை பார்க்கறதுக்காகவோ அழகர் போற அந்த அழகை பார்க்கறதுக்காகவோ நாம் அங்க சஞ்சாரம் பண்ணினோமானா நம்ம காதுல சிலம்பு மாதிரி கிளு 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 கிளுன்னு சப்தம் கேட்கும், ரம்யமா சப்தம் கேட்கும். அந்த அருவி கொட்டுறது மலையில அருவியாக வந்து கீழே வந்த குளமாக ஆகி அப்புறம் கழனி வளைக்கு கால்வாயாக ஆகி ஓடுறது. அது வரும்பொழுது அருவி அது உண்டாகிற இடத்துல ஒரு சின்ன நாளம், அதுல இருந்து சின்ன ஒரு தாரையா தான் கொட்டும். அப்புறம் அது எவ்வளவு பெரிய தாரையாக அது போகிறது அப்படின்னு பார்த்தாதான் தெரியும்.
அத சிலம்பாறுன்னு தமிழ்ல சொல்றது, புராணத்திலே நூபுர கங்கை என்று பெயர். கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.